ஒழுக்கம் நிறைந்து கருணையே வடிவாகி நிற்கும் விசார சங்கற்பம் உண்டானால் தாழும் குணம் வரும், அப்பொழுது அருட்சக்தி பதியும். மகான்கள் அறுதிட்டு கூறுவது பணிவு உள்ளவன் ஜகத்தை ஆழ்வான், பணிவு உள்ளவன் இறைவனை கண்டடைவான். இந்த பூரண ஞானமே அது அண்டத்தில் காட்டுது. பூரண அறிவு பெற்றுக்கொள்வதற்குரிய நாள் இந்த நாள். இந்த மனித மூளைக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள அந்த தொடர்புன்னு ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. இருக்கு. எம்பலம் என தொழுது ஏத்தினோருக்கு அருள் புரி அம்பலத்து ஆடல் செய் அருட்பெரும் ஜோதினுவார். அம்பலமாகி ஆன்மாவில் இருக்கிற ஆண்டவனுடைய உண்மை வெளிப்படும் போது அந்த பலம் அதே மாதிரி அறிவாற்றல் வந்ததுக்கப்புறம் அடுத்து நாம் எங்கே போவோம்? ஞானத்துக்கு அப்புறம் பூரண ஞானம், அதாவது முழுமையடைந்த ஞானத்தை தேடி தான் போவோம். இதெல்லாம் ஒன்றா இல்லை வேறையா? அது என்ன கணக்கு? அது அறிவாற்றல் என்பது பகுத்தறிவு என்றும் இல்லையா? ஆமாம், அதுதான் அறிவாற்றல். அது ஒரு மனிதனுக்குரிய ஆற்றலாக இருக்குது. மற்ற மிருகாதிகளுக்கு இல்லாத அறிவு இந்த பகுத்தறிவுக்கு உண்டு. அதை எது செய்யலாம் செய்யக்கூடாது என்று பகுத்து உணரக்கூடிய ஒரு அறிவு பகுத்தறிவு. அது மனுஷனுக்கு தான் இருக்குது. சில நேரத்தில் அந்த மிருகங்களும் அதை கடைப்பிடிக்குது, அதுங்களுக்கும் வேலை செய்யுது இல்லாமல் ஏதாவது ஒரு தருணத்தில். அது ஆமாம், ஏதாவது ஒரு தருணத்தில் வேலை செய்யுது. எப்படின்னாக்கா இப்போ சாதாரணமாக ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுதுனாக்கா அது தனிப்பட்ட முறையில் மட்டும் அது போகிறதில்ல. ஒரு 4-5 சிங்கங்களை கூட்டத்தை கூட்டிக்குது. அவங்களுக்கு ஒரு பாஷை இருக்குது. அந்த பாஷையின் மூலமாக யார் முன்னாடி போகணும், யார் பின்னாடி வரணும், யார் சைடில் வரணும் டிஸ்கவரியில் காட்டுறாங்க. ஆமாம். ஸோ அது ஒரு சட்டப்போடு தான் போயிட்டு அதை அந்த இறையை தாக்கி தன்வசப்படுத்திக்குது. அப்படி தவறும் போது இது இனிமேல்ட்டு வேண்டாம், தேவைப்படாது அப்படின்ற மாதிரி முடியாதுன்னும் போது அது விட்டுடுது. ஸோ இதுவே அங்கே கொஞ்சம் மனம் அங்கே வேலை செய்துதான். அதே மாதிரி தான் ஒரு மானை வந்து ஒரு சிறுத்தை வேட்டையாட போவோம். அப்போ அது குட்டி போட்டுட்டு ஓடிடும். ஆனால் வேட்டையாட வந்த சிறுத்தை வந்து அப்படியே அந்த மானை வந்து நக்கி கொடுக்கும். வேட்டையாடலை அந்த இடத்துலையும் ஒரு கருணை இருக்கு. சரிங்களா? ஆகவே இந்த ஒரு மிருகாதிகளுக்கு அது இருக்கிறதுனால தான் மனித பிறவி எடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் சகாயம் பண்ணுது இயற்கையாகவே. ஏன்னா ஒவ்வொரு அறிவும் இறைவனுடைய கலப்பு தான், இறைவனுடைய அறிவு தான். அந்தந்த 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு சொல்கிறதும் 6 அறிவு சொல்கிறதும் அதை கடந்த மெய்யறிவு சிவ அறிவு அருளறிவு எல்லாமே இறைவனுடைய அறிவு தான். அது பூரணம் அடையும் போது தான் பூரண ஞானம் பண்ணுறது. அப்போ அறிவாற்றல் என்பது பகுத்தறிவு, ஞானம் என்பது அதை விட கடந்த ஒரு மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வது, தன் உண்மையை உணர்ந்து கொள்வது ஞானம். தான் யாருன்னு உணர்ந்து வருது, ஆன்மாவை உணர்ந்து கொள்வது ஞானம். பூரண ஞானம் என்பது தானே கடவுளாக இருக்கின்ற அந்த உண்மைத்தன்மையை உணர்கின்ற அறிவு, உணர்கின்ற ஞானம் பூரண ஞானம். அந்த ஞானத்துக்கு மேலே எதுவும் கிடையாது, அது கடவுளுடைய அறிவு, அதான் பேரறிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பூரண ஞானம் என்பது நமக்கு எல்லாருக்கும் சித்திக்கும். அது படிப்படியாக ஒரு பரிணாம வளர்ச்சிப்படி வர்றது. ஆனால் அதுக்கான பேஸ்ன்னு சொல்லும்போது வள்ளல் பெருமானார் ஒழுக்கம் நிறைந்து கருணையே வடிவாகி நிற்கும் விசார சங்கற்பம் உண்டானால் தாழும் குணம் வரும், அப்பொழுது அருட்சக்தி பதியும், அப்பொழுது எல்லா உண்மைகளும் விளங்கும் அப்படின்றாரு. அப்போ ஒழுக்கம் வரணும், அப்புறம் பூரண கருணையே வடிவாகி நிற்கணும், தாழும் குணம் வரணும். அந்த தாழும் குணம் என்பது தான் ஆணவம் அற்ற நிலைக்கு நம்மளை கூட்டின்னு போவோம். அந்த தாழும் குணம் வராத வரையும் ஆணவம் என்பது கொஞ்சம் கூட நம்மள்ட்ட விலகாது. ஸோ ஆணவம் விலகுவதற்கு உரிய ஒரு பயிற்சி தாழும் குணத்தோடு இருக்கிறது என்பது பெரியோர்கள் வகுத்த நியதி. மகான்கள், அதுவும் குறிப்பாக மகான்கள் தான், பெரியோர்கள் சொல்கிறத விட மகான்கள் அறுதிட்டு கூறுவது பணிவு உள்ளவன் ஜகத்தை ஆழ்வான், பணிவு உள்ளவன் இறைவனை கண்டடைவான், தன்னையும் கண்டடைவான், தன் தலைவனையும் கண்டடைவான். யாரு? பணிவு உள்ளவன். அன்பும் பணிவும் உள்ளவன் இறைவனுடைய அருளை பெறுவது சர்வ நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே அந்த பணிவு வேணும்ன்றார் பெருமனார். அந்த பணிவின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னாக்கா இறைவனுடைய அருள் சித்தி, அருள், அந்த அருள் அறிவு காரியப்படும் என்றார். அருள் அறிவு காரியப்பட்டாதான் உங்களுக்கு உங்களுடைய உண்மை என்னன்னு விளங்கும், நமக்குள்ளே இருக்கிற கடவுளுடைய உண்மை என்னன்னு விளங்கும்.
ஆகவே இந்த நிலைக்கு வரும்போது கடவுளுடைய உண்மை அறிந்து நாம் அது மயமாக ஆகும்போது நம்ம பூரண ஞானத்தில் இருக்கிறோம், பூரண அனுபவத்தை பெற்று விட்டோம். அந்த பூரண ஞானத்தை குறிப்பது தான் வடலூரில் தைப்பூசத்தன்னைக்கு பௌர்ணமி நம்ம பார்க்குறோம். தைப்பூசத்தன்னைக்கு ஆனால் மாதம் மாதம் பௌர்ணமி பார்க்குறோம். முழு மதின்னு சொல்லுவோம். மதி என்றால் அறிவு, முழு மதினா பூரண அறிவு. இந்த பூரண ஞானமே அது அண்டத்தில் காட்டுது. பூரண அறிவு பெற்றுக்கொள்வதற்குரிய நாள் இந்த நாள், பௌர்ணமி நாள். ஆகவே இறைவனை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு பூரண ஞானம் சித்திக்கும் என்பது அண்டத்தில் இறைவனால் குறிக்கப்படுகின்ற ஒரு குறிப்பு. சரிங்களா? அந்த அண்டத்தில் அந்த பூரண ஞானம் சித்திக்குது, பௌர்ணமி மாறி அப்படி பௌர்ணமி நிலையில் சித்திக்குது, நம்மளுக்கு காட்டப்படுது காட்சியானாக்கா அது அகத்திலையும் நமக்கு பொருந்தும். இந்த சன்மார்க்க ஒழுக்க நியதிப்படி வாழ்ந்தோமானால் நமக்கு அந்த பூரண ஞானம் கண்டிப்பாக சித்திக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த மனித மூளைக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள அந்த தொடர்புன்னு ஏதாச்சும் இருக்கா, இல்லை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. இருக்கு. மனித மூளை என்பது சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இந்த உடம்புக்கு பிரதானம் எது அப்படின்னும் போது சிரசுன்னுவோம். அப்போ சிரசுக்கு பிரதானம் எதுனாக்கா ஆன்மா. அப்போ ஆன்மாவுக்கு பிரதானமாக இருக்கிறது எதுனாக்கா தன் ஆன்மாவை தாங்குகின்ற மூளை, ஓங்கார மூளை. ஓங்கார பஞ்சகத்தை பாங்காக நடிக்கின்றார் அப்படின்வார் வள்ளல் பெருமானார். ஓங்கார பஞ்சகத்தே ஓங்கார மூளையின் மீது பாங்காக நடிக்கின்றார். அங்கே இருந்து தான் இறைவனுடைய அணு காரியப்படுது. எங்கே இருந்து? மூளையின் ஓங்கார மூளை நடுவில் இருக்குது, பெருமூளை பின்னாடி சிறுமூளை, நடுமதியில் ஓங்கார மூளை. அந்த ஓங்கார மூளை தான் இறைவன் ஆன்மா இருக்கின்ற இடம். அந்த ஆன்மாவுக்குள்ள அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார் இறைவன். அதனால தான் ஓங்கார பஞ்சகத்தின் மேல் பாங்காக நடிக்கின்றார் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே மூளைக்கும் ஆன்மாவிற்கும் தொடர்பு உண்டு என்னும்போது அது கடவுளுக்கும் தொடர்பு உண்டு. ஆகவே மூளையை அறிந்து கொள்வது என்பது மூளையின் செயல்பாடு என்ன, மூளையின் தன்மை என்ன, இதெல்லாம் அளப்பரிய விஷயம். அதெல்லாம் எப்படி சொல்கிறது, சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் வள்ளல் பெருமானார் சத்தி விசாரம் பண்ணுங்க அப்படின்றார். மூளையில் அறிவாற்றல் மிக்க அணுக்கள் நிறைஞ்சு இருக்குது. அப்புறம் அந்த அறிவாற்றல் மிக்க அணுக்களுக்குள்ள ஞானம் நிறைந்த அணுக்கள் அடங்கி இருக்குது. இந்த அறிவாற்றல் மிக்க அணுக்கள் தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி நமக்கு நல்ல அறிவாற்றல் பூரணமாக விளங்கின பிறகு நம்ம ஞானத்தை நோக்கி பயணிக்கும் அந்த அணுக்களுடைய ஆற்றல். அப்போ உள்ள இருக்கிற இப்போ ஒரு பழம் இருக்குது, பார்க்குறோம், சாப்பிட முடியுமா? தோலை உரிக்கிறோம். அது வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, சாத்துக்குடியாக இருந்தாலும் சரி, பலாப்பழமாக இருந்தாலும் சரி, தோலை உரிக்கிறோம். உரிச்சவுடன் உள்ள ஒரு தோல் இருக்கும். இப்போ சாத்துக்குடி ஆரஞ்சு வச்சா நம்ம அப்படி சாப்பிட முடியாது. அது மேலே இருக்கிறதுல அந்த லேயர் இருக்கும், அதை நீக்கிறோம். அப்புறம் உள்ள கொட்டை இருக்கும், அதையும் எடுத்துட்டு தான் ஜூஸ் போட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு பயன்பாட்டுக்கு இருக்குது. அப்போது உள்ள அதை எடுக்க அந்த தோள்களை நீக்க அது ஆற்றல் வெளிப்பட்டுக்கினே வருது. சரிங்களா? இந்த தோலை உரிக்கும் போதே அந்த ஆரஞ்சு வாசனை வரும். அப்புறம் அது உள்ளே போகும்போது இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் சாப்பிடும்போது அதை விட சுவையாக இருக்கும். இப்படி அணுக்களுடைய ஆற்றல் வெளிப்பட அதற்குரிய ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த ஆற்றல் தான் நம்முடைய ஆற்றலாக விலகுது. எம்பலம் என தொழுது ஏத்தினோருக்கு அருள் புரி அம்பலத்தை ஆடல் செய் அருட்பெரும் ஜோதினுவார். அம்பலமாகி ஆன்மாவில் இருக்கிற ஆண்டவனுடைய உண்மை வெளிப்படும் போது அந்த பலம், அவருடைய பலமே நம்பலமாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலையா, நீங்கள் அப்போ அப்படி இருந்தீங்க, இப்போ இப்படி இருக்கிறீங்க, அந்த பேச்சு அப்போ இல்லை இப்போ இப்படி இருக்குன்னு சொல்லும்போது இதெல்லாம் எங்கேருந்து வெளிப்படுதுனாக்கா இறைவனுடைய ஆற்றலே நம்ம ஆற்றலாக வெளிப்படும். அது காலத்தினுடைய அந்த பரிணாம வளர்ச்சிப்படி இது அணுக்களுடைய ஆற்றல் தான் நம்ம ஆற்றலாக விளங்குது. ஸோ அந்த அணுக்களுடைய ஆற்றலை விளக்கம் செய்வதற்கு ஆன்மா தயாராக இருக்கணும். ஆன்மா விளக்கத்திற்கு இறை ஆற்றல் தயாராக இருக்கணும். இறை ஆற்றல் எதை நம்பி இருக்குதுன்னா ஒழுக்கமும் கருணையும் அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற ஆன்மாவிற்கு, ஒழுக்கம் கருணை அன்பு இதை மையமாக கொண்டு வாழ்கின்ற ஆன்மாவுக்கு தன் உண்மையை வெளிப்படுத்துவார். அப்போது ஆன்மாவுடைய உண்மையும் விளங்கும், நம்முடைய அறிவாற்றலும் பெருகும், ஞானமாக சித்திக்கும் என்பது உண்மை. அதான் நான் யோசிச்சிருந்தேன், மனித மூளைக்கும் ஆன்மாவுக்கும் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு இவ்வளோ அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் நன்றி. நன்றி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை.